ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது டிஎன்பிஎஸ்சிலேருந்து 5 முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஃபஸ்ட் அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பைன்டு ஸ்டாட்டிஸ்டிக்கல் சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கான ஃபைனல் ஆன்சர் கீ வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணவங்க உங்களுக்கான ஆன்சர் கீயை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதான் ஆன்சர் கீயாக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு சீரியல் நம்பருக்கும் எந்தமான ஆன்சர் கரெக்டு அதெல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு ஸோ உங்களுக்கான ஆன்சர் கீ என்ன அப்படின்றத நீங்கள் கொஷின் பேப்பர் மூலமாக கரெக்டாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் செகண்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பைன்டு இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்க பாருங்கள் 2023 நோட்டிஃபிகேஷன். அதுக்கான ஓரல் கன்சால்டேட் மார்க் லிஸ்ட்டை பார்த்தா வெளியிட்டிருக்காங்க. ஸோ ஓரல் டெஸ்ட்டில் செலக்ட் ஆனவங்க அதுக்கான மார்க் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதில் போயிட்டு உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ன, ஸோ எவ்வளோ கம்ப்யூட்டரில் செலக்ட் ஆகிருக்காங்க, ரிட்டன் எக்ஸாமுக்கான மார்க் என்ன, ஓரல் டெஸ்ட்டில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க, டோட்டல் மார்க் என்ன, அந்த மாதிரி எல்லாமே பார்த்தா அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு ஓரல் டெஸ்ட் அட்டன் பண்ணவங்க உங்களுக்கான மார்க் எவ்வளோ அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து மூணாவது அப்டேட் என்ன, டூரிஸ்ட் ஆஃபீஸருக்கான பதவி இருக்குது பாரு 2023 நோட்டிஃபிகேஷன். அதுக்கான கன்சால்டேட் மார்க் லிஸ்ட்டை பார்த்தா வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் பார்த்தா செக் பண்ணலாம். அஃபிஷியல் வெப்சைட் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ டூரிஸ்ட் ஆஃபீஸருக்கான கன்சால்டேட் மார்க் ஷீட் என்ன அப்படின்றத நீங்கள் இது மூலமாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நேராக போயிட்டு எவ்வளோ ஓரல் டெஸ்ட் மார்க் எல்லாம்ன்றத நீங்கள் தெளிவாக செக் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கடுத்து நாலாவது அப்டேட் என்ன, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் மாதம் அடுத்த மாதமே ரிலீஸ் பண்ண போன மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜனவரி மாதம் வர வேண்டிய ரிசல்ட்டை முன்கூட்டி அக்டோபர் மாதமே ரிலீஸ் பண்ண போகிறன்றத டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அக்டோபர் மந்த்து உங்களுக்கான குரூப் 4 எக்ஸாமுக்கான ரிசல்ட் இருக்க போகுது. ஓகே, அதுக்கடுத்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 14/9/2024 அன்றைக்கி தான் எக்ஸாம் இருக்க போகுது. அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது உங்கள் ஹால் டிக்கெட்டில் ஃபோட்டோ இல்லாமல் இருக்குது அப்படின்னா நீங்களே ஒரு ஃபோட்டோவை ஒரு ஒயிட் பேப்பரில் ஒட்டி அது மேலே நீங்கள் சைன் பண்ணி கூட உங்கள் நேமு, அட்ரஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எல்லாமே நீங்கள் அதில் எழுதி அது கூட ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போக சொல்லியிருக்காங்க. ஆதார் கார்டோ, பாஸ்போர்ட்டோ. ஒருவேளை ஹால் டிக்கெட்டில் ஃபோட்டோ இல்லாதவங்க மட்டும் இந்த மாதிரி ஆப்ஷனை பயன்படுத்துங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து முக்கியமான இன்ஃபர்மேஷன், ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம் ஹாலில் ஸ்மோக்கிங் பண்ணுறாங்க, இன்டாக்சிகேட்டட் அந்த மாதிரி ஏதாச்சும் வைலன்ஸாக பிஹேவ் பண்ணுறீங்க அல்லது இண்டியூரேட் பார்த்தா தப்பாக பிஹேவ் பண்ணுறீங்க அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குன்னா உங்கள் மீது கிரிமினல் ஆக்ஷன் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சிலேருந்து உங்களை தற்காலிகமாக ரத்து செய்யப்படும்ன்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே எலக்ட்ரானிக் ஐட்டம் இருக்குது பாருங்கள், செல்லுலார் ஃபோனு, வாட்ச்சு, அது மட்டும் இல்லாமல் மெமரி நோட்ஸு, ரிங்கு அந்த மாதிரி ஏதாச்சும் ஐட்டம் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னாலும் உங்கள் மீது கிரிமினல் வழக்கு பதியப்படும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் ஒரு 7 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 7 பாயிண்ட்டை நீங்கள் பண்ணிங்கன்னா 3 வருஷம் டிஎன்பிஎஸ்சிலேருந்து உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுத முடியாது பண்ணுறோன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கன்சல்டிங் வித் அதர் கேண்டிடேட், வேறு கேண்டிடேட் கூட எக்ஸாம் ஆளுக்குள்ளே பேசுகிறீங்க அல்லது மற்ற கேண்டிடேட் கூட பார்த்து எழுதுறீங்க அல்லது வேறு ஏதாச்சும் ஆன்சர் ஷீட்டை வாங்கி பார்த்து எழுதுறீங்க, இந்த மாதிரி பிரிண்டடான நோட் புக் ஏதாச்சும் உள்ள எடுத்துகிட்டு போகிறீங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் மீது 3 வருஷம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுத விடாமல் நாங்கள் ரத்து செய்வோன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான டிஎன்பிஎஸ்சி நேற்று வெளியிட்டுள்ள 5 அப்டேட். ஸோ அன்றைக்கி நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு சில பேருக்கு அவங்களுக்கான இன்ஃபர்மேஷன் தெரியாமல் இருக்கும். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.